வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் ரன்பீர் கபூர் நடித்து இப்போ ரிலீஸ் ஆன படம் அனிமல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை தாண்டி இந்த படம் ஒரு பெரிய டிஸ்கஷனையுமே கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது சரி இது சரியில்லை, ரொம்ப வல்கராக இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸை இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். படம் பார்க்காம வேணா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல் படத்தோடைய எண்டிலேயே அடுத்த பார்ட்டுக்கான லீடு கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அனிமல் சீக்வலை அனிமல் பார்க் அப்படின்னுமே டைட்டிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அனிமல் பார்க்கை பற்றி இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் பார்க் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ ரைட்டிங் ப்ராசஸை இந்த பிப்ரவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது சந்தீப் ரெட்டி வங்கா அடுத்து அவர் டைரக்ட் பண்ண போகிற படம் ஸ்பிரிட். ஸோ ஆக்டர் பிரபாஸை வச்சு அவர் ஸ்பிரிட்டுங்கிற ஒரு காப் த்ரில்லர் படம் எடுக்க போகிறாரு. இந்த ஸ்பிரிட் பிரபாஸோடைய 25வது மூவி. ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அனிமல் பார்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ சந்தீப் ரெட்டி வங்கா அவருடைய ரைட்டிங் டீம் கிட்ட அனிமல் பார்க்குக்கான சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து ரைட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அனிமல் படம் எடுக்கும் போதே அனிமல் பார்க்கோடைய ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அனிமல் பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக 2 கதாபாத்திரங்கள். ஒன்று ரன்பீர் கபூர், இன்னொன்று ரன்பீர் கபூர் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு பழி வாங்கணும்னு துடிக்கிற அவருடைய கசின் தம்பி. ஸோ அண்ட் இந்த அனிமல் படத்திலே பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் வயசான ஒரு தோற்றத்தில் வர மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க, படத்தோட எண்டிலுமே கடைசியாக அந்த ஷாட் காமிச்சு தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வயசான ரன்பீர் கபூர் உண்மையிலேயே ரன்பீர் கபூரா இல்லை ரன்பீர் கபூர் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண அவருடைய தம்பியா அப்படிங்கிறது அனிமல் பார்க்கில் தான் தெரிய வரும். அனிமல் பார்க்கை பற்றி சந்தீப் ரெட்டி வங்கா இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமலை விட அனிமல் பார்க் பயங்கர வைல்டாக பயங்கர கிரேசியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அனிமல் படத்துக்கே ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ். அனிமல் பார்க் பயங்கர கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல் பார்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுடைய செகண்ட் சேனலான டிலைட் தமிழ் சேனலில் புதுசாக ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ அனிமல் படத்தை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் டிலைட் தமிழ் சேனலில் புது வீடியோ வருது, மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராட்டர்டாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தமிழ்ல இருந்து 2 படங்கள் அங்க ஸ்கிரீன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு படம் டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்திருக்கிற விடுதலைனா வெறும் பார்ட் 1 மட்டும் கிடையாது, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 படத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே படமா ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. இன்னொரு படம் டைரக்டர் ராம் எடுத்திருக்கிற 7 கடல் 7 மலை. ஸோ 2 படமும் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. 2 படத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. ஸோ விடுதலை படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்டிங் அவேஷனே படம் பார்த்தவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் கூட சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாம இது வரைக்கும் விடுதலை பார்ட் 1 மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 2 இனிமே தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் ஷூட்டிங்கே கம்ப்ளீட் பண்ணலை. ஒரு சில போர்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ சீக்கிரமே அதை எடுத்து முடித்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ விடுதலை பார்ட் 2ல் அப்படி வெற்றிமாறன் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு, எப்படி இந்த கதையை முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே ஆவலாக இருக்குது. ஸோ விடுதலை எப்படியோ அதே மாதிரி டைரக்டர் ராமோடைய 7 கடல் 7 மலை இந்த படத்தோடைய கிளிம்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தை எடுத்திருக்கிறவர் டைரக்டர் ராம், அதுவே போதும். அவருடைய படம்னாலே கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும். ஸோ 7 கடல் 7 மலை இந்த படம் சம்மருக்குள்ளே தியேட்டர்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மேபி கன்ஃபார்ம் ஆகலாம், இல்லாமலும் போகலாம். பட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் யஷை பற்றி. யஷோடைய அடுத்த ப்ராஜெக்ட் டாக்ஸிக். அந்த படத்தை கீது மோகன்தாஸ் இயக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ராஜெக்டை தாண்டி பாலிவுட்டில் யஷ் ஒரு படம் நடிக்க போகிறதா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ டங்கல் படத்தை எடுத்த நிதேஷ் திவாரி அவர் ராமாயணத்தை ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் மிக கிராண்ட் ஸ்கேலில் உருவாக்க போகிறாரு. ஸோ அந்த ராமாயணத்தில் ராவணன் கதாபாத்திரத்தில் நம்ம யஷ் தான் நடிக்க போகிறதா நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி யஷோடைய செகண்ட் பாலிவுட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த ப்ராஜெக்ட், யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான்.
ஸோ ஷாருக் கானோடைய படத்தில் யஷ் வந்து வில்லனாக நடிக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. பட் அது வந்து கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து ஷாருக் கான் அவரே தான் வந்து தயாரிக்கிறார். அவருடைய ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷாருக் கான் யஷ் 2 பேரும் வந்து சேர்ந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் மணிரத்னமுடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தக் லைஃப். ஸோ தக் லைஃப் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு ஷெட்யூலே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எடுத்து முடிச்சிருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து ஒரு சின்ன ஷெட்யூல் தான். இந்த ஷெட்யூலில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன், ஜோஜு ஜார்ஜ், ஆக்ட்ரஸ் அபிராமி, இவங்களுடைய போர்ஷன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஆக்ட்ரஸ் அபிராமி வந்து விருமாண்டி படத்தில் உலகநாயகனுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் மறுபடியும் உலகநாயகன் கூட சேர்ந்து இந்த தக் லைஃப் படத்தில் வந்து நடிக்கிறாங்க. பட் என்ன கேரக்டரில் வராங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறமா செகண்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சைபீரியா, ரஷ்யா அந்த லொக்கேஷன்ஸில் போய் எடுக்க போகிறதா வந்து சொல்லப்படுது. அண்ட் செகண்ட் ஷெட்யூலில் தான் ஆக்ட்ரஸ் த்ரிஷா, துல்கர் சல்மான், கௌதம் கார்த்திக், ஜெயம் ரவி இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டைரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் கோட். ஸோ கோட் படத்தோடைய ஷூட்டிங் மறுபடியும் இன்னைக்கு வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ஒரு சின்ன ஷெட்யூலுங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஸ்ரீலங்கா, இஸ்தான்புல் இங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கோட் படத்தோடைய என்டையர் ஷூட்டிங்குமே வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்து முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன் ஜூலைக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ஜூன் மந்தே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோட் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்கான அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த கோட் படத்துக்கு அடுத்து தளபதி விஜய் நடிக்க போகிற அவருடைய 69வது படம் தளபதி 69 ப்ராஜெக்டை பற்றி இப்போ வர அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் RRR படத்தை தயாரித்த டிவிவி என்டர்டைன்மெண்ட். ஸோ அவங்களுடைய பேனரில் தளபதி விஜய் வந்து படம் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது தளபதி 69 70 அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 69 ப்ராஜெக்ட் வந்து ஒன்று சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாங்க, அப்படின்னா வந்து வேல்ஸ் தயாரிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி 69 ப்ராஜெக்டை வந்து டிவிவி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் யார் டேரக்டர் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆரம்பத்தில் வந்த நியூஸ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மேபி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படலாம். அப்படி இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு டேரக்டர் புதுசாக லிஸ்ட்டுக்குள்ளே வரப்போறாரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இந்த தளபதி 69 ப்ராஜெக்டை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தளபதி விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ அதனால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு ஃபிலிம் வந்து பண்ணலாமே அப்படின்னு நினச்சி கூட வந்து அவர் பண்ணலாம். அண்ட் இந்த தளபதி 69 ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லைனா ஏப்ரல் மந்தில் வரும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.